தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இங்கு 2 ராஜாக்களின் பெயரை சொல்லி 2 பேருடைய ஆட்சி காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் அந்த தேசத்துல ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சிறைவாசியாக இருந்தவனை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எல்லா காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெயமுள்ளவங்களா இருப்பாங்க. யாரு ஆளுகை செய்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு மேலதிகாரியாக யார் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் உன்னதமான தேவனாகிய கர்த்தர். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் போது எப்படி எந்த காலத்திலும் ஜெயம் கொடுக்க வல்லவர். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்களால் அல்ல, நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளினால் அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம் வரும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். தானியேலின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஜெயம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எல்லா ராஜாக்களின் காலத்திலும் எப்படி தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததோ அதே போல நான் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவங்க எந்த அலுவலகத்தில் வேலை செய்தாலும், என்ன விதமான ஊழியம் செய்தாலும், எல்லாவற்றிலும் அவங்க ஜெயமுள்ளவங்களா இருக்கட்டும். கர்த்தருடைய ஜெயத்தை பார்க்கட்டும், கர்த்தருடைய வல்லமையை பார்க்கட்டும், கர்த்தருடைய நன்மைகளை பார்க்கட்டும். இந்த நாள் அவங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற நாளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.